Good evening students. Class start பண்ணலாமா? சரி. எத்தனை question complete பண்ணோம் நாம? நேத்து 18 questions complete பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன் இல்லையா? 19th question we have to start with. Exercise 2.4 ல 19th question. Let's read the question. The ratio of the sums, பாருங்க, ratio of the sums of first m and first n terms of an arithmetic series is m square is to n square. Show that அப்படின்னு நமக்கு ஒரு ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. show that கொடுக்கும்போது பாருங்க, that the ratio of the mth term and nth term, இங்க என்ன கொடுத்திருக்காங்க, sum. அப்போ sum ஓட ரேஷியோ நமக்கு கொடுத்திருக்காங்க, terms ஓட ரேஷியோ நமக்கு கேட்டிருக்காங்க இல்லையா? நம்ம கொடுத்திருக்கிற ஃபேக்ட்ல இருந்து we will start working out. சரியா? given sums of the first m terms. m terms போது என்ன சொல்லுவோம், sm is to sn இல்லையா, is equal to m square is to n square. இதான் நமக்கு கொடுத்திருக்காங்க. we have to prove that tm is to tn. sum of the terms, அதாவது ratio of the mth term and nth term போது tm is to tn கண்டுபிடிக்கணும் இல்லையா? இதுல இருந்து நமக்கு என்ன தெரியும், sum of m terms sum of n terms க்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். so we will apply it here. so this implies that sm க்கு என்ன ஃபார்முலா பண்ணுவோம், m by 2, n by 2 க்கு பதிலா m by 2 into 2a plus n minus க்கு பதிலா m minus 1 into d அப்படின்னு போடுவோம். இது mth term is to, பாருங்க அடுத்து என்ன செய்வோம், nth term போது n by 2 into 2a plus n minus 1 into d is equal to m square is to n square. நமக்கு இந்த ratios and proportions படிக்கும்போது proportionsல this is a proportion இல்லையா, left side ஒரு ratio is equal to right side another ratio அப்படின்னு சொல்லும்போது it is a proportion. நம்ம proportionோட ஒரு ரூல் நமக்கு தெரியும், product of the extremes is equal to product of the inner terms இல்லையா, ஞாபகம் இருக்கா? product of the means is equal to product of the extremes, இல்லைன்னா product of the extremes is equal to product of the means. meansங்கும்போது இந்த middle terms இதுங்க அப்ளை பண்ணுவோம். so this implies that m by 2 இங்க by into n square வந்துரும் into 2a plus m minus 1 into d is equal to, பாருங்க இங்க m square n by 2 into 2a plus n minus 1 into d. இப்போ it is an equation. ஈக்குவேஷன்ல ரெண்டு பக்கமும் காமன் டேர்ம்ஸ் தான் நம்ம கேன்சல் பண்ணலாம். இங்க ஒரு m கேன்சல் பண்ணலாம் நானு, so I can cancel one m. இங்க ஒரு n கேன்சல் பண்றேன், அப்போ இதுல ஒரு n போயிடும், இந்த 2 நான் கேன்சல் பண்ணிடலாம். சரியா? காமன் டேர்ம்ஸ் நான் கேன்சல் பண்ணலாம். so this implies that இங்க ஒரு n தான் இருக்கு, n into 2a plus m minus 1 into d is equal to m into 2a plus n minus 1 into d. சரியா? இந்த ஈக்குவேஷனை நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணுவோம். this implies that, பாருங்க, 2an plus m minus 1 into n into d is equal to 2am plus n minus 1 into m into d. சரியா? ஒரு பிராக்கெட் ரிமூவ் பண்ணிருக்கோம். இப்போ இன்னொரு பிராக்கெட் கூட நம்ம அதாவது இந்த n வச்சு உள்ள ஒவ்வொரு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம். இப்போ இந்த n வந்து அதாவது இந்த பிராக்கெட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம். so this implies that 2an plus மல்டிப்ளை பண்ணுங்க m n d minus n d is equal to 2am plus m
ND minus MD அப்படின்னு வரும். இப்போ எல்லா டேர்ம்ஸையும் மொத்தமா நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாமா? So this implies that 2AM. சரியா? இந்த 2AM அப்படியே வச்சுக்கிறேன். இந்த 2AM ரைட் சைடு கொண்டு போனேன்னா I'll have minus 2AN. சரியா? plus MND. இந்த MND அங்க போகும்போது minus MND. இங்க minus MD இருக்கு. இந்த ND அங்க போகும்போது plus ND ஆகும். It is equal to 0. சரியா? So this implies that பாருங்க plus MND minus MND ரெண்டையும் நான் கேன்சல் பண்ணலாம். இப்போ இந்த ஃபேக்டர் இந்த ரெண்டு டேர்ம்ஸ் பார்த்தேன்னா 2A is a common factor. அதை நான் வெளியே எடுக்க போறேன். அதே மாதிரி இங்க பார்த்தா D is a common factor. பட் இங்க ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் D வெளியே எடுக்க போறேன். So I'll have 2A into M minus N minus D into M minus N. இங்க எப்படி மைனஸ் N வந்தது? இந்த மைனஸ் M ல இருந்து ஒரு மைனஸ் மைனஸ் MD ல மைனஸ் வெளியே எடுத்துட்டேன், D வெளியே எடுத்துட்டேன். So I am left with only M. இந்த பிளஸ்ல இருந்து ஒரு மைனஸ் வெளியே எடுத்திருக்கேன் இல்லையா? அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் will give me plus. அதனால இந்த பிளஸ் வந்து என்ன ஆகுது? ஒரு மைனஸா மாறுது. is equal to 0, which implies that 2A minus D into M minus N is equal to 0. And this implies that 2A minus D equal to 0 or M minus N equal to 0. இல்லையா? Product of two expressions. அப்போ ஏதாவது ஒன்னு வந்து கண்டிப்பா 0வா இருக்கணும். So suppose but M minus N not equal to 0 இல்லையா? M minus N not equal to 0 இல்லையா? Or I can say that 2A is equal to D or M is equal to N. But M not equal to N. Therefore 2A is equal to D. சரியா? இது ஒரு ரிசல்ட் நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டோம். D க்கும் A க்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு என்ன வேணும்? ரேஷியோ ஆஃப் த mth டேர்ம் அண்ட் nth டேர்ம் நமக்கு வேணும் இல்லையா? அதாவது now we need Tm is to Tn. Tm க்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், Tn க்கு ஃபார்முலா தெரியும். This is equal to A plus M minus 1 into D is to A plus N minus 1 into D. ஆனா நமக்கு என்ன தெரியும் பாருங்க? D is equal to 2A ன்னு தெரியும். அதை இங்க நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். So this is equal to A plus M minus 1 into 2A is to A plus N minus 1 into 2A. இப்போ சிம்பிளிஃபை பண்ணுவோம். is equal to A plus 2AM minus 2A is to A plus 2AN minus 2A. சரியா? இப்போ பிளஸ் A இங்க மைனஸ் 2A. அதே மாதிரி இங்க ஒரு பிளஸ் A இங்க ஒரு மைனஸ் 2A. அதை கம்பைன் பண்ணா I'll have 2AM minus A is to 2AN minus A. சரியா? இப்போ எனக்கு பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு A is common. இப்போ இந்த is to போடுறதுனால உங்களுக்கு தேவைப்பட்டா இது டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக if you want you can use the brackets also if you want. அந்த is toங்கிற ரேஷியோக்குள்ள சிம்பலோட நீங்க கன்ஃபியூஸ் ஆகாம போடுறீங்கன்னா fine, you can deal with it. அப்படியே வச்சுக்கலாம். சோ இங்க எனக்கு A is common வெளியே எடுத்துட்டேன். 2M minus 1 வரும். 2M minus 1 is to இங்க அதே மாதிரி A வெளியே எடுத்தேன்னா 2N minus 1. அப்ப A ரேஷியோல காமன் ஃபேக்டர்ஸ் இருந்தா I can cancel them. So is equal to 2M
minus 1 is to 2n minus 1. நமக்கு அதுதான் கேட்டிருக்காங்க. Ratio of the terms. mth term and nth term is equal to 2m minus 1 is to 2n minus n தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம இது கீழே எழுதிக்கலாம். Therefore, that is Tm is to Tn is equal to 2m minus 1 is to 2n minus 1. Hence the result. சரியா? ரப் பண்ணிக்கலாமா? I'll start rubbing slowly so that you can copy the rest of it. Steps வந்து கொஞ்சம் ஸ்லோவா நிதானமா தவறு இல்லாமல் என்ன செய்யணும், நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். அவ்வளவுதான். The last question in the exercise, and it's a word problem. என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. A gardener plans to construct a trapezoidal shaped structure in his garden. Trapezoid அப்படின்னா என்ன அர்த்தமா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ட்ரபீசியம் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதுல இருந்து வர்றதுதான் trapezoid. அதாவது அவர் என்ன செய்யறாரு பாருங்க, ட்ரபீசியம் ஷேப்ல கொஞ்சம் திக்கா இருக்கும். அது இட் இஸ் அ ட்ரபீசாய்டு இல்லையா? அதாவது இட் இஸ் ஆக்சுவலி இட் இஸ் அ பிரிசம் டைப். என்ன சொல்லுவோம், சாலிட் ஃபிகர். சரியா? இது வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்ல அந்த பிரிக்ஸ வந்து அவர் அடுக்க போறாரு. அவ்வளவுதான். The longer side of the trapezoid needs to start with a row of 97 bricks. எப்பவுமே இப்படி தலைகீழா நீ வந்து பிரிக்ஸ் அடுக்கிறேன்னா விழுந்துரும். பிரிக்ஸ் அடுக்கி வைக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. கீழே வந்து பெரிய அதுமே நீளமான லைன் போடுவாங்க. அதுக்கு மேல மேல ஷார்ட் ஆயிட்டே போகும். So this should contain 97 bricks. சரியா? And each row must be decreased by 2 bricks. என்ன சொல்றாரு, முதல்ல வந்து 97 போடுவாராம். அடுத்து போடும் பொழுது it will be decreasing by 2 this side and 2 this side. அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்த லெவல்ல என்ன போட போறாரு அப்படின்னா, it is going to be 97 minus 4, அதாவது 93 இல்லையா? அதுக்கு அடுத்த லைன்ல என்னவா இருக்கும், 93 minus 4 இருக்கும். அப்போ என்ன அர்த்தம், 4 4 டிக்ரீஸ் பண்றாரு. சரியா? and it should be stopped at 25th row. இப்போ இது 25th row அப்படின்னா n is equal to 25. சரியா? So what are the numbers? So the number of bricks used. என்ன கேக்குறாங்க, find the number of bricks he needs to buy. எத்தனை bricks வாங்கணும். So the total number of bricks needed form arithmetic series. அந்த series என்ன பாருங்க, 97 plus 93 plus 89 plus etc. up to 25 terms. இப்ப கண்டுபிடிக்கலாமா? SN கண்டுபிடிக்கலாம். So our A is equal to 97 and D is equal to 93 minus 97. அதை மறக்க கூடாது. So it is minus 4, decreasing orderல இருக்கு. அப்போ D வந்து நெகட்டிவா இருக்கும். and N is equal to 25. நம்ம sum to n terms தான் கண்டுபிடிக்க போறோம். all the bricks எல்லா ரோலையும் இருக்கிற bricks எல்லாம் ஆட் பண்ணோம். so that means it is sum to n terms.
So Sn is equal to formula எழுதுவோம் n by 2 into 2a plus n minus 1 into d. நமக்கு என்ன லாஸ்ட் டேர்ம் தெரியாது இல்லையா? லாஸ்ட் டேர்ம் தெரிஞ்சா என்ன செய்யலாம்? அங்கே a plus l போட்டுக்கலாம். So n is 25 by 2 into 97 plus 24 into minus 4 is equal to 25 by 2 into multiply பண்ணுங்க 194 minus 96 which is equal to 25 by 2 into 98. இந்த 25 by 2 அப்படியே வச்சுட்டே வாங்க. இந்த 2 வந்து கண்டிப்பா இங்க ஒரு ஈவன் நம்பர் வரும், அதுல கேன்சல் ஆகும். அப்படி கேன்சல் ஆகல அப்படின்னா லாஸ்ட் ஸ்டெப்ல we can divide. அப்படி இல்ல இங்கே நீங்க டிவைட் பண்ணி 12.5 னு வச்சுட்டு அது ஒரு பெரிய ஒரு ஃபிராக்ஷன் ஆக்கி அப்புறம் திருப்பி மல்டிப்ளை பண்ணி திருப்பி எங்க பாயிண்ட் வைக்கிறதுன்னு தடுமாறி அதெல்லாம் வேண்டாம். புரியுதா? Now you can cancel the common factor 2. So 25 into 49 which gives me 1225. You can use 25 into 15 வச்சுக்கலாம். 25 5s are 1000, I mean 125 per 1215 வரும். ஆனா இங்க 49 ஒன்னு லெஸ்ஸா இருக்கு. சோ ஒரு 25 சப்ட்ராக்ட் பண்ணினா it is 1225. இதெல்லாம் நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கோம், நம்ம அப்ளை பண்றது இல்ல. குவிக் வாட் இஸ் a fast way of multiplicationங்கறத வந்து நம்ம வந்து அப்ளை பண்றது இல்ல. லோவர் கிளாஸ்ல இதெல்லாம் படிச்சிருக்கோம், டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல படிச்சிருக்கோம். So that's it in this exercise. Now we'll pass on to the next. அடுத்து நம்ம பார்க்க போறது geometric series. சரியா? arithmetic series நம்ம முடிச்சாச்சு. Now we have to do geometric series. What are geometric series? அப்ப ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி என்ன செய்யணும்? இப்போ series அப்படின்னு சொல்லி சொன்னாலே என்ன சொல்லிருக்கோம்? sum of the terms which are in a sequence. இல்லையா? sum of the terms that are in a sequence அப்படின்னு பார்க்கும்போது geometric series அப்படின்னு சொல்லும்போது the terms will be in geometric progression. Therefore அந்த series எப்படி இருக்கும்? a plus ar plus ar square plus etc. up to a r power n minus 1. அதான் லாஸ்ட் நம்ம தான் tn வந்து a r power n minus 1 படிச்சிருக்கோம், அதை யூஸ் பண்றோம். so this is my sn. சரிதானா? now suppose I want to write n into sn. n ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். so what will happen? sorry, r into sn போட்டுக்குவோம், not n into the r common ratioவால நான் மல்டிப்ளை பண்ண போறேன். சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் r வச்சு மல்டிப்ளை பண்ணா I'll get ar. பட் a க்கு கீழ நான் ar எழுத முடியாது. I have to write it here. ar. Then இந்த ar மல்டிப்ளை பண்ணா I'll get ar square. I'll write it below ar square. Plus etc. Plus இந்த ar power n minus 1 மல்டிப்ளை பண்ணேனா r ஆல மல்டிப்ளை பண்ணா I'll get ar power n. இங்க அதுக்கு முந்தினதை மல்டிப்ளை பண்ணிருப்பேன். so I will have ar power n minus 1. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? I am going to subtract. subtract பண்ணா என்ன ஆகும்? இது first expression வச்சுக்குவோம். first expression minus or first equation minus second equation போடுறோம்னு வச்சுக்கோ. what will you have? first equation minus second equation will give me, this is actually sn minus r into sn is equal to a. இங்க எல்லாமே மைனஸ் ஆகும் இல்லையா? இங்க மைனஸ் 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 அப்படி ஆகும்போது இது வரைக்கும் உள்ள டேர்ம்ஸ் கேன்சல் ஆயிடும். இங்க வெறும் a தான் இருக்கும். a இங்க ஒரு மைனஸ் ar பவர் n. சரியா? இங்க பார்த்தேன் sn எனக்கு காமனா இருக்கு. அப்போ sn வெளியே எடுத்தேன்னா I have 1 minus r
which is equal to இங்க a காமனா இருக்கு 1 minus r power n, which implies that Sn is equal to a into 1 minus r power n by 1 minus r. சரியா? இது எப்போ அப்படின்னு கேட்டா, actually suppose we use this formula when r is equal to 1. r is equal to 1 இருக்கும்போது நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா என்ன ஆகும்? 1 minus 1 will become 0. அப்போ it becomes not defined. any denominatorல 0 வரக்கூடாது ஃபிராக்ஷன்ல. இதுலயே இதான் இல்லையா? அதான் கண்டிஷன். அப்போ r equal to 1 அப்படின்னு இருக்கும்போது அந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தேன்னா, Sn is equal to a plus a plus a plus அப்படியே ஒரு n terms வரும். ஏன்னா a plus ar போடும்போது a into r power 1, அதாவது 1 power 1. 1 power any number is 1. இல்லையா? Therefore, this becomes a plus etc. n times போடும்போது என்ன சொல்வோம்? Sn equal to n into a if r is equal to 1. அப்போ this formula is applicable only when r not equal to 1. சரியா? r not equal to 1 அப்படின்னு இருக்கும் பொழுது கூட இங்க பார்த்தீங்கன்னா 1 minus r அப்படின்னு வரும் பொழுது you can say that இப்போ r வந்து less than 1 அப்படின்னா இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணலாம். சப்போஸ் r greater than n அப்படின்னு இருந்ததுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை அப்படியே மாத்தி எழுதிக்கலாம். a into r power n minus 1 by r minus 1. எப்போ? when r is greater than 1. இப்படியே எழுதிக்கலாம். ஏன்னா இங்க இதை வந்து ஒருவேளை வந்து நீ மைனஸ் வெளியே எடுத்தேன்னா மேல ஒரு மைனஸ் கீழே ஒரு மைனஸ், டினாமினேட்டர்ல நியூமரேட்டர்ல மைனஸ் வரும், கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ this is possible only when r is greater than 1. சரியா? இது அப்ளை பண்ணாலும் ஒண்ணும் இல்ல, அந்த மைனஸ் நீ வெளியே எடுக்கும்போது சரியாயிடும். சரியா? ரைட். இப்போ ஜியோமெட்ரிக் சீரிஸ் பொறுத்த மட்டும் sum to infinity is possible. sum to infinity is possible. அதாவது a plus ar plus ar square plus etc plus ar power n minus 1 plus etc அப்படின்னு போச்சுன்னா இது கூட sum to infinity நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஃபார்முலா இருக்கு a by 1 minus r. இது ஆக்சுவலா நம்ம இப்போ உள்ள டாபிக்ல நம்ம இதை யூஸ் பண்றது இல்ல. anyhow இது ஒரு நோட் மாதிரி, if you want you can make use of it. so என்ன படிச்சோம்? Sn is equal to, in the geometric series Sn is equal to a into 1 minus r power n by 1 minus r. r a into r power n minus 1 by r minus 1. இது இப்போ r less than 1 இருந்தா இதை யூஸ் பண்ணலாம், r greater than இருந்தா 1 இதை இருந்தா யூஸ் பண்ணிக்கலாம். otherwise if you write r not equal to 1 அப்படின்னா ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம், நீ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. and Sn is equal to n into a if r is equal to 1. ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலே தெரியும். வாட் ஆர் த ஃபார்முலே? tn ஃபார்முலா தெரியும். tn is equal to a r power n minus 1 and r is equal to t2 by t1. ஜியோமெட்ரிக் சீரிஸா இருந்தா எப்படி இருக்கும்? t2 by t1 is equal to t3 by t2. அப்படி இல்லைன்னா என்ன சொல்லுவோம்? t2 square equal to t1 into t2. அப்படி இருந்தா தான் it is a geometric series. These are the facts that we have to remember, and with these facts we'll start working out the sums. Students, I feel one of the classes is very much disturbed. ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கீங்க. I don't know why. Both boys and girls. Girls பின்னாடி திரும்பி boys பார்க்காதீங்க. கேர்ள்ஸும் அப்படிதான் இருக்கீங்க, பாய்ஸும் அப்படிதான் இருக்கீங்க.
What's the problem? Let's start with the exercise. So we'll pass on to the next exercise, that is exercise 2.5. First question பாருங்க. Find the sum of the first 20 terms of the geometric series. அவங்களே geometric series அப்படினு கொடுத்துட்டாங்க. First 20 terms அப்படினு கொடுத்துட்டாங்க. So what do we know? We know only n. n is equal to 20. And what is a? It is the first term. It is 5 by 2. Now how to find out r? r is equal to t2 by t1. t2 is 5 by 6 by 5 by 2, which is equal to 5 by 6 into 2 by 5 இல்லையா? ரெசிப்ரோக்கலால மல்டிப்ளை பண்ணோம், மறந்துடாதீங்க. 5 5 கேன்சல் ஆகும். So 1 by 3 இல்லையா? அடுத்து என்ன பண்ண போறோம்? Sum to 20 terms. So S 20 இல்லையா? அதுக்கு முன்னாடி நம்ம என்ன எழுதிக்கலாம்? Sn ஓட ஃபார்முலா என்ன எழுதிக்கலாம்? A into 1 minus r power n by 1 minus r. அப்ப S20 ல நமக்கு தெரிஞ்சிருக்கிற வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். Therefore S20 is equal to A வேல்யூ என்னமா? 5 by 2 into 1 minus 1 by 3 the whole power 20 by 1 minus 1 by 3 இல்லையா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். This is equal to 5 by 2 into 1 minus 1 by 3 the whole power 20. அந்த 1 minus 1 by 3 கூட நம்ம எப்படி எடுக்கலாம் பாருங்க. LCM எடுக்கலாம் இல்லையா? சாரி, whole power 20 கிடையாது. இது இங்க என்ன போடணும்? 1 by 3 power 20 தான். இதுக்கு மட்டும் தான் பிராக்கெட். r power என்னங்கும் போது 1 by 3 the whole power 20. இங்க தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும். So let's use a box bracket here. 1 minus 1 by 3 the power 20 by, இது simplify பண்ணீங்கன்னா 3 minus 1, so 2 by 3 அப்படின்னு வரும். சரியா? நமக்கு தெரியும் இந்த 2 by 3 இப்போ reciprocal மாற போறது. So you can write it as this is equal to 5 by 2 into 1 minus 1 by 3 power 20 into 3 by 2. 2 by 3 denominatorல இருக்கிறதுனால it becomes the reciprocal and it becomes multiplication. And this is equal to, இப்போ numbers multiply பண்ணுங்க. 3 5s are 15 by 4 into 1 minus 1 by 3 the whole power 20. 1 by 3 க்கு மட்டும்தான் power 20. இப்போ இதை வந்து நீங்க simplify பண்ண வேண்டாம். You can keep it as such. இப்போ 3 க்கு power 20, 3 into 3 into 3 into நம்ம 20 times கண்டுபிடிக்க தேவையில்லை. You can leave it as such. அடுத்த question பாருங்க. Find the sum of the first 27 terms அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு D கண்டுபிடிக்கும் போது மட்டும், I mean R கண்டுபிடிக்கும் போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணீங்கன்னா போதும். You can do it. So again what's given? A is equal to 1 by 9 and N is equal to 27 and R is equal to T2 by T1, which is equal to 1 by 27 by 1 by 9. That is 1 by 27 into 9 by 1 or 9. For once is 3 thrice. So again it is 1 by 3. Therefore Sn is equal to A into 1 minus R power n by 1 minus R, which is equal to 1 by 9 into 1 minus 1 by 3 க்கு power 27 போடணும். அதாவது S20 போடும், S27. Okay. This is equal to, sorry, by 1 minus R போடணும்.
if you want you can write it this way also. 1 minus 1 by 3 which is 2 by 3 இல்லையா? So this is equal to 1 by 9 into 1 minus 1 by 3 power 27 divided by 2 by 3 which is equal to 1 by 9 into 1 minus 1 by 3 power 27 into 3 by 2 இவ்வளவு 3 cancel ஆகலாம். So 3 2s are 6 அங்க 1 is 1, therefore you can take it as 1 by 6 into 1 minus 1 by 3 power 27. சரியா? only the numbers are different. மற்றபடி same method. Let's pass on to the third question. Find Sn for each of the geometric series described below அப்படினு கொடுத்திருக்காங்க. A கொடுத்துட்டாங்க, T8 கொடுத்திருக்காங்க. T8 வச்சிட்டு we can find out the value of R. R கண்டுபிடிச்சாதான் we can substitute in the formula. இங்க வேற எந்த ஃபார்முலாவும் நமக்கு கிடையாது. Therefore given T8 is equal to 384. T8 ஃபார்முலா என்ன? A R power 7 இல்லையா? n minus R power n minus 1 தானே? A R power 7 is equal to 384. Therefore this implies that A substitute பண்ணுங்க 3 into R power 7 is equal to 384, which implies that R power 7 is equal to divide பண்ணுங்க 3 ஆல, ரெண்டு பக்கமும் 3 ஆல divide பண்ணா போதும். So divide by 3 அப்படினு போட்டுக்குவாங்க வேணா. 1 3 is 3, 2 3 are 6. 6 போகுங்க ஒரு 2, 24ல வந்து 8 3s, which implies that R power 7 is equal to 2 power 7. ஞாபகம் இருக்குதா? 3 power 2 power I mean 2 power 5 வந்து நம்ம என்ன சொன்னோம்? 2 power 5 வந்து நம்ம 32, அப்ப 2 power 6 எடுக்கும்போது 64, 2 power 7 is 128. நான் இது சொல்லியிருக்கேன் உங்களை. 2 power 5 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்புறம் ஈஸியா மத்தது போட்டுக்கலாம். நீங்க உட்கார்ந்து ஒவ்வொரு தடவையும் ஃபேக்டரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். So powers of are equal இல்லையா? This implies that இங்க என்ன எழுதலாம் இல்லைன்னா equating the bases. இங்க பவர் வந்து ஈக்குவலா இருக்கிறதுனால so R is equal to 2 அப்படின்னு இருக்கும். R 2 இருக்கு, நமக்கு தேவை S8. Sn is equal to A into 1 minus R power n by 1 minus R. இந்த இடத்துல தான் நான் வந்து கொஞ்சம் உங்களை யோசிக்க சொல்றேன். இந்த R வந்து 2 அப்படிங்கும்போது இங்க 1 minus 2 போட்டீங்கன்னா நெகட்டிவ் வரும் இல்லையா? அதை விட நீங்க என்ன செய்யலாம், இங்கேயே மாத்திடலாம். நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, R வந்து 1 விட ஸ்மாலா இருந்தா 1 minus R னு போடணும். R வந்து if it is greater than 1 you can use the formula the other way, அவ்வளவுதான். R power n minus 1 அப்படின்னு போட்டுக்கலாம். Therefore it is இங்கேயும் R minus 1 அப்படின்னு ஆகும். So this is equal to, that is we are going to find out S8. So S8 is equal to A என்ன 3 into R வந்து 2 power 8 minus 1 by 2 minus 1. 2 power 7 வரைக்கும் கண்டுபிடிக்க தெரிஞ்சது நமக்கு. 2 power 8 என்ன அவ்வளவு கஷ்டமா இல்ல இல்லையா? 3 into 2 power 7 வந்து 128. அது 2 ஆல மல்டிப்ளை பண்ணா you will be getting 256. அப்ப 256 minus 1 by 1. So it is nothing but 3 into 255. மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கலாம். இல்ல இந்த இடத்துல நீங்க நிறுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா you can leave it as 3 into 2 power 8. 2 power 8 ஈஸியா கண்டுபிடிக்க முடியறதுனால பண்றோம். Otherwise you can stop with the power itself. இந்த ஸ்டெப்போட நீங்க இந்த 2 minus 1 சிம்பிளிஃபை பண்ணி போட்டு நிறுத்திக்கலாம்.
So you can multiply 15. 15 plus 1, 16. Go 6 plus 1, 7. Yeah? Next question. A is equal to 5, R is equal to 3, and N is equal to 12. அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப டைரக்டா you can use the formula. R வந்து கொடுத்துட்டாங்க. அப்ப டைரக்டா நம்ம formula போட்டு you can finish it as homework. சரியா? Next question. இந்த மாதிரி terms. இந்த மாதிரி sums இப்ப செய்யறதுக்கு நம்ம கத்துக்கணும். சரியா? 0.1 plus 1 by sorry 0.1 plus 0.001 etc. அப்படின்னு போகுது. இது எப்படி simplify பண்றது? up to 0.1 the whole power 9 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரியா? பாரு இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 plus சரியா? 0.1 plus 0.1 the whole square. ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும்? 1 into 1 1 தான். பட் இங்க 1 term ஒரு டெசிமல் பாயிண்ட் ஒரு டெசிமல் பிளேஸ் இருக்கிறது 2 டெசிமல் பிளேசஸ் ஆகும். 0.1 into 0.1 போட்டீங்கன்னா 1 into 1 1 ன்னு போட்டுருவீங்க. பட் இங்க ஒரு டெசிமல் பிளேஸ் இங்க ஒரு டெசிமல் பிளேஸ் இருக்கிறதுனால you will add one more and put one 0 here. So this can be written as 0.1 the whole square. அதே மாதிரி 0.001 அப்படிங்கிறது வந்து it can be written as 0.1 the whole cube plus etc. up to 0.1 the whole power 9. இல்லையா? இப்போ this can be written as power 1. Okay. So what is A? What is R? 1 வந்து A அப்படின்னு எடுத்தேன்னா R is equal to 0.1. If you want you can calculate like that. So A is equal to 1. R is equal to T2 by T1 is equal to 0.1 by 1, nothing but 0.1 itself. And what is N is equal to? N is equal to 9 plus 1, இல்லையா? N is equal to 10. நமக்கு power 1, 2, 3 அப்படின்னு சொல்லி 9 terms இருக்கு. இங்க ஒரு extra term 10. So N is equal to 10. நமக்கு தேவை என்ன? T10, sorry S10. Sn is equal to A into 1 minus R power N by 1 minus R. Therefore, S10 is equal to 1 into 1 minus R value 0.1 the whole power 10. Sorry, 10 minus 1 nama? Oh, R power N appo 10 by 1 minus 0.1. சரியா? So this is equal to 1 வந்து 1 into any number is 1. Therefore it is 1 minus 0.9 0.1 the whole power 10. 0.1 power 10 by 1 minus 0.1 என்ன? It is 0.9. இல்லையா? So if you want you can multiply by 10. இந்த 0.9 இந்த மாதிரி fractions decimals வந்து நம்ம denominatorல வைக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சோம்னா we can multiply the denominator and numerator by 10 so that this will take the form 10 into 1 minus 0.1 power 10 by 9. அது அப்படி கூட எழுதிக்கலாம் 10 by 9 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அதாவது 0.9 into 10 will give you 9. சரியா? அடுத்த question is very important. இந்த 1 plus 11 plus 111 plus அந்த மாதிரி வந்ததுன்னா நம்ம இது arithmetic சீரிஸும் இல்ல geometric சீரிஸும் இல்ல இல்லையா? அதை எப்படி நம்ம சால்வ் பண்றது அப்படின்னு பார்த்தா it's very easy. You can represent 1. You can write 1 as 1 itself, but 11 can be written as actually 10 minus 1. 10 plus 1. 10 plus 1 போட்டோம்னா plus 1 அப்புறமா 100 plus 11 அப்படின்னு வரும். அப்ப அதுவும் சரியா வராது.
அப்ப வேற எந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் யூ கேன் மல்டிப்ளை. இதை வந்து 9 மல்டிபிள்ஸா மாத்திக்கோங்க. இந்த கொடுத்திருக்க 1 plus 11 plus 111 plusங்கிற இந்த டேர்ம்ஸ் 9 மல்டிப்ளை பண்ணி 9 டிவைட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னு சொன்னா பாருங்க, 9 is equal to 10 minus 1, அதாவது 10 power 1 minus 1. அதே மாதிரி 99 is equal to 100 minus 1, that is 10 square minus 1. 999 equal to 1000 minus 1, that is 10 cube minus 1. அப்ப இந்த டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்தா நமக்கு ஜியோமெட்ரிக் சீரீஸா நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். புரியுதா? அதனால இதை மாத்த போறோம். ரைட்? So this is equal to நம்ம 9 plus, அதாவது 1/9 9 மல்டிப்ளை பண்ணி 9 டிவைட் பண்றோம் அப்படிங்கும்போது we can take it as 1/9. அப்ப டிவைட் பண்றோம்னு அர்த்தம். Now you are going to multiply. மல்டிப்ளை பண்ணும்போது உள்ள எல்லா டேர்ம்ஸும் மாறும். So it becomes 9 plus 99 plus 999 plus etc. up to 20 terms. So this is equal to 1/9 அப்படியே போட்டுக்குவோம், மாற்ற வேண்டாம். நமக்கு இப்போ உள்ள டேர்ம்ஸ் தான் நமக்கு ரொம்ப சீரியஸ். Students, do you want me to name out your school? உங்க ஸ்கூல் பேரை சொன்னா எல்லா ஸ்கூலுக்கும் தெரியுதுன்னு வருத்தப்படுறீங்க. ஆனா how is your behavior? நான் ரிப்பீட்டடா சொல்றேன், I am able to see all the schools here. இப்படி சிரிச்சுட்டே பக்கத்துல பேசிட்டே காமெடி பண்ணிட்டே எழுதுனீங்கன்னா how will you remember the facts? எப்படி மெத்தட் உங்களுக்கு மனசுல இருக்கும்? நேம் சொல்லவா? ஸ்கூல் நேம் சொல்லவா? Okay, today I'll ask my team to talk to your school correspondent or principal. நான் உங்க ஸ்கூல் பேர் சொல்லி சொல்றேன். சரிதானா? இங்க இருந்து பாக்குறதுக்கு ரொம்ப ஆக்வர்டா இருக்கு உங்க பிஹேவியர். இந்த பக்கம் பேசுறீங்க, அந்த பக்கம் பேசுறீங்க, மாத்தி மாத்தி புக்கு எடுத்துக்கிறீங்க. So this becomes 10 minus 1 plus 10 minus 2, 100 minus 1 plus 1000 minus 1 plus etc. up to 20 terms, which is equal to 1/9 அப்படியே வச்சுக்குவோம். 10 plus 10 square plus 10 cube plus etc. up to 10 power 20. ஏன் 10 power 20 terms இருக்கு, அதனால 10 power 20 இல்லையா? இது 10 power 1, 10 power 2, first termனா 10 power 1, second termனா 10 power 2 etc. minus 1 into minus 1 minus 1 minus 1 அப்படியே நமக்கு ஒரு 20 terms வருது. That is, it is minus 20. So it is equal to minus 9 into 10 power 1 plus 10 square plus 10 cube plus etc. up to 10 power 20 minus 20. இப்படி எடுத்துக்கலாமா? minus 1 minus 1 minus 1 எத்தனை டைம்ஸ் எழுத போறோம்? 20 டைம்ஸ் எழுதியிருக்கோம். அப்போ it is minus 20. இப்போ இதை மட்டும்தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம். இதுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு a is equal to 10 இருக்கு, r is also equal to 10 and number of terms is 20. SN formula யூஸ் பண்ணலாமா? So this is equal to 1/9 into 10 into 10 power n, அதாவது 10 power 20 இங்க 10 power 20 minus 1 by 10 minus 1. A into r power n minus 1 by r minus 1. சரியா? minus 20. இங்க என்ன ஆகும்? 9 ஆகுமா?
Therefore, this is equal to 10 into 10 power 20 minus 1 by 9 into 9 minus 20. The 1 by 9 multiply பண்றோம் by 9, which is equal to 10 by 81 into 10 power 20 minus 1 minus 20 by 9. இப்படியும் எழுதலாம். இந்த அளவுக்கு நீங்க சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த இடத்துல என்ன செய்யலாம்னா this is equal to 1 by 9 into 10 by 9 into 10 power 20 minus 1 minus 20. இப்படி நீங்க போட்டுக்கலாம். சரியா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். How many consecutive terms starting from the first term of the series would sum to this? அதாவது SN கொடுத்துட்டாங்க. Given A is equal to 3 இல்லையா, and R is equal to 3. 3 3s are 9, 9 3s are 27. பார்த்தோன்னே நம்ம எழுதிடலாம். இல்லை 9 by 3 ன்னு எழுதிங்க, T2 by T1 போட்டு equal to என்னன்னு எழுதினா, I mean R ன்னு எழுதினாலும் fine. And SN கொடுத்திருக்காங்க 1092. You have to find the value of N. நமக்கு ஃபார்முலா என்ன? SN is equal to A into, பாருங்க R வந்து greater than 1 இருக்கு. அப்போ R power N minus 1 அப்படின்னு எடுத்துக்கிறது நமக்கு நல்லது by R minus 1 இல்லையா? This is equal to 1092 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. This implies that A எவ்வளவுமா? 3 into 3 power N minus 1 by 3 minus 1 is equal to 1092. This implies that 3 by 2 into 3 power N minus 1 is equal to 1092. This implies that 3 power N minus 1 is equal to 1092 into 2 by 3. இங்க உள்ள 3 by 2 right side வந்து 2 by 3 கொண்டு போறோம். பார்க்கலாமா? காமன் ஃபேக்டர் 3 கேன்சல் ஆகுமா? காமன் ஃபேக்டர் இருக்கான்னு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். This is divisible by 3. ஏன்னா 1 plus 2 3 plus 9, 12 is divisible by 3. Now 3 3s are 9, 6 3s are 18, 1. So 4 3s are 12. So this implies that 3 power N minus 1 is equal to, multiply பண்ணுவோம், 8, 12 1 carries 6 plus 1 7. So this implies that 3 power N is equal to 729. அதாவது இந்த minus 1 இங்க தூக்கிட்டு போறேன், plus 1 ஆயிடுது. So it becomes 729. இங்க 3 power N இருக்கிறதுனால இதுவும் பார்த்தோன்னே நமக்கு தெரியுது 3 ஆல டிவைட் ஆகும். 729 is divisible by 3. 3 ஆல ஃபேக்டரைஸ் பண்ணிட்டே வாங்க. You will see that 3 power N is equal to, actually this value is 81 into, பாருங்க ஈஸியா உங்களுக்கு சொல்றேன், 81 into 9 இது. 9 1s are 9, 9 8s are 72. அப்போ 81 அப்படிங்கிறது எப்படின்னா 3 power 4, இது ஒரு 3 power 2, therefore I get 3 power 6. உங்களுக்கு வேணும்னா நீங்க டிவைட் பண்ணி பார்க்கலாம். டைரக்டா தெரிஞ்சா எழுதலாம். Otherwise you can take 729
and you can start working out. 2, 4, 3. Again 3, 8 3s, 1 3. Again 3, 27. 3, 9. 3, 3, 3, 1. இப்போ நமக்கு தெரியும் 3 plus 3, 6 times நம்ம divide பண்ணியிருக்கோம். Therefore, it is 3 power 6. So, this implies that, இங்க பாருங்க, base ரெண்டு ஒன்னா இருக்கு. You can equate the power. So, n is equal to 6. So, how many terms we need? We need only 6 terms. இந்த இடம் சொல்யூஷன் போடும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். 3/2 இங்க இருக்குது அப்படிங்கும்போது அந்த 3/2 அங்க கொண்டு போய் 2/3 மாறும். Then இந்த 1 வந்து it is not with n. இது தனியா ஒரு ஃபேக்டர், தனியா ஒரு டேர்ம். அந்த டேர்ம் நீங்க அங்க கொண்டு போகும்போது பிளஸ்ஸா மாறும். சரியா? So same way you can finish this off. இல்லையா? என்ன இருக்கு? 2, 6, 18. Again 3 is the ratio, but the first term is 2. n வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். a is equal to 2, r is equal to 3. இல்லையா? And Sn is equal to 728. Hope you can finish it off as homework. So children, today the time is up. We'll continue tomorrow and we'll start with the next question. That is the 6th question. Okay? Bye students. We'll meet once again.